அனைவருக்கும் அன்பான வணக்கம். விங்ஸ் டு வின் சேனலில் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு என்னங்க, ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த ஒரு கதை சொல்லட்டுமா இந்த பகுதியில் இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய எங்கோ யாரோ யாருக்காகவோ, இந்த தலைப்பை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப பெரிய கதையாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படித்தானே? ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு அழகான ஒரு நிகழ்வு. இதில் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் இருக்க மனிதர்கள், அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகலாம். முதலாவது ஒரு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு சென்னை வாசின்னு வச்சுப்போமே. அவர் திருமணமானவர். அவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. சென்னையில் ஒரு நல்ல வேலையில், ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர். அவருடைய நண்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவிலேருந்து வந்தவர் அவருடைய நண்பர். அவர் லீவுக்காக இங்கே சென்னைக்கு வந்திருப்பார். அவர் திருமணம் ஆகாதவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரி போகிறாங்க. அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னா புதுச்சேரிக்கு இவங்க போகிறாங்க. தங்களுடைய அந்த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சனி ஞாயிறு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஒரு ஓய்வு நாளில் விடுமுறையை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க. அங்கே மது அருந்துறாங்க, ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க, கல் குடிக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா இது ஒரு ப்ரொமோ மாதிரி வச்சுங்களேன், ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவம், அந்த மது அருந்தக்கூடிய இடம் அல்லது கல் குடிக்கக்கூடிய இடம், அந்த பெண்ணோடு பழகக்கூடிய நேரம், பொழுது, இதை பற்றி வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த கதையினுடைய களமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ஒரு நெல்லிக்குப்பம் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண். தன்னுடைய தாய் மாமனை திருமணம் பண்ணி கொண்ட ஒரு பெண். அப்புறம் ஒரு போலீஸ்காரன் நைஸாக இவளை பேசி அவனுடைய வலையில் வீழ்த்தி அவன் கூட இவ வீட்டை விட்டு ஓடி வந்துடுவான். அப்புறம் அந்த போலீஸ்காரன் கண்ட்ரோலில் இருப்பான். அந்த போலீஸ்காரன் இவளுக்கு தேவையான சாப்பாடோ, அதாவது உணவு, உடை, இவளை எந்த கேரும் எடுத்துக்காமல் இவள் அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இவள் பசி பஞ்சம் பட்டினியில் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்தாலும் இவளை போட்டு அடின்னு அடிக்கிறது, இவளை மிஸ்யூஸ் பண்ணுறது. அதாவது நைட்டுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரன். அந்த மாதிரி அவன் இரவு தோறும் இவளை தொந்தரவு பண்ணுவதாக தான் இருப்பானே தவிர, இவளுக்கும் அவங்ககிட்ட எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அந்த விரக்தினால் இவ வெளி உலகத்துக்கு சில தவறுகள் செய்து கொண்டிருப்பான், தன்னுடைய பசிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் அப்படின்றது தான். இதுதான் இந்த 3 கதை மாந்தர்களுடைய பேக்ரவுண்ட். ஓகே, இனி கதைக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம அந்த ஓய்வை கழிப்பதற்காக, அதாவது விடுமுறை என்ஜாய் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் அந்த புதுச்சேரி கடற்கரை, அதில் ஒரு பார் இருக்குது. அந்த பாரில் இந்த 2 நண்பர்களும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் சென்னை வாசி, ஒருத்தர் அமெரிக்கா வாசி. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. காலையிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பீர் குடிச்சு ஆளுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 பாட்டில் பீரை குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பீர் குடித்தாவே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அடுத்து அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் போல் இருக்கும். அதனால் அடிக்கடி எழுந்து போகிறது வர்றது, அப்புறம் சிகரெட் பற்ற வைக்கிறது, அல்லது வெளியில் இருக்கக்கூடிய கடலை வெறித்து பார்க்கறது, வெளியில் இவங்க நிற்க வச்சுருந்த காரை பார்க்கறது, இப்படியா அவங்க பொழுது போயிட்டுருக்கு. அப்போ அந்த பாருடைய தோற்றம் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு மது வகைகள்லாம் அந்த பாட்டில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பாரில் ஒரு 2 பெரிய ஸ்டூல் இருக்கும். அதாவது பெரிய ஹை ஸ்டூல் பெருசாக இருக்கும். அதில் இவங்க ஏறி உட்காந்துருப்பாங்க. அந்த பெரிய நாற்காலியில் இவங்க கால்களை தொங்க விட்டுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நிலையாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அது புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலும் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த ஆண் பெண் எல்லாருமே மது அருந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியெலாம் பார்ப்பாங்க. அவங்க ஒருவேளை அவங்க பிரிட்டிஷர்ஸாக இருப்பாங்களா, இல்லை அமெரிக்கன்ஸாக இருப்பாங்களா, இல்லை ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருப்பாங்க, இப்படிலாம் சொல்லி அவங்க இவரை நினச்சிப்பார். யார்? இந்த சென்னை வாசி நினைத்து கொண்டிருப்பார். அவங்க ரொம்ப யதார்த்தமாக சிறிய சிறிய ஆடைகள் அணிந்து அந்த ஆண் பெண்ணெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இவர் பார்த்துட்ருப்பார். ஒருவேளை அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு ஒளிவு மறைவாக இவர் பார்த்துட்ருப்பார். இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாளை கழிக்கணும் அப்படின்றது தான் இவன் திட்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸீடாகி ஒரு திங்கட்கிழமையை தொட்டு கடந்து போய் கொண்டிருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த நாட்களை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிருக்காங்க. அப்போ இந்த 2 நண்பர்களை பேசிக்கொள்வாங்க. இந்த நண்பர் யார்? அமெரிக்காவிலேருந்து வந்தவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்வார். தான் சிகாகோவில் ஒரு தடவை அமெரிக்காவில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அதாவது அமெரிக்காவில் போன புதுசு அவர் அப்போ தான் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காரு. சிகாகோ அந்த தெருக்களில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தையை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த குழந்தை ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும். தலையில் ஒரு குல்லாலாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த குழந்தையுடைய கண்கள் வந்து ப்ளூயிஷ் கலரில் ஒரு நீல வண்ண கண்களாக ரொம்ப அழகாக இருக்கும். இவர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா குனிஞ்சு நின்று ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லுவார். ஆனால் அந்த குழந்தை உடனே என்ன பண்ணுவோன்னா இவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், இவர் மேலே வந்து காரி துப்பிடும். இவர் வந்து ஒரு பெரிய ஷாக், என்னன்னா அந்த குழந்தை நம்மளை வந்து காரி துப்புதே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை ஒரு 3.5 வயது சிறுமி அதை வந்து எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மாவும் அதுக்காக எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ தான் இவர் வந்து உணர்வார், அதாவது அமெரிக்காவில் வந்து நிற வெறி என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து இவருடைய நண்பர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள், அதாவது நீக்ரோ மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பின மக்கள் வந்து இவருக்கு நெருங்கி வந்து பழக ஆரம்பிப்பாங்க. இவரையும் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி பார்த்தாங்கன்னா இவரும் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்காக இவர் எந்த வருத்தமும் படலை. அந்த செய்தியெல்லாம் சென்னை வாசியாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கிட்ட அந்த பாரில் உட்காந்து ஷேர் பண்ணுவார். அப்போ அந்த அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த கருப்பின பெண்களோடு இவர் வந்து பழகினது, அவங்களோட மது அருந்தியது, உறவு வைத்து கொண்டது, இப்படின்லாம் பல விஷயங்கள் வந்து பேசுவார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மது அருந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இல்லை ஒரு பெண்ணோட உறவு வைத்து கொள்ளுதுன்னா ஐயோ அப்படிலாம் நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், இங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே இந்த நண்பர் வந்து கேட்பார், வெளியில் பார்ப்பாங்க, வெளியே வந்து அந்த ஜன்னல் வழியாக வந்து பார்க்கின்ற போது பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக ஒரு பெண் வந்து நிற்பா. அவள் வந்து சிவப்பு நிற சேலை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுடைய முந்தானை வந்து காற்றில் வந்து பறந்து போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு பெண் இருக்கும்போது சரி உனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சென்னை வாசி வந்து கேட்பார். ஒய் நாட், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவார். அவள் வந்து ஜனகோட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஜனகோட்டா அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து எங்கேயுமே மீனிங்ஸே கிடையாது எதுவுமே. அதாவது அவள் வந்து ஒரு விலை மகளா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆங்கிலத்தில் அதாவது ஒரு குறிப்பு மொழியாக வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. மற்றபடி இதில் இந்த வேர்டுக்கு மீனிங் கிடையாது. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பீர்லாம் இவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு வந்து ஒரு 4-5 பீர் வரைக்கும் போயிடும். அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதே போல் இன்னும் வந்து ப்ரான் ஃப்ரை இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இவங்க சரி போதும் இதுக்கப்புறம் பில்லாம் செட்டில் பண்ணலான்னு சொல்லி பில்லை செட்டில் பண்ணிவிட்டு இவங்க வந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சென்னை வாசி நண்பர் இருக்காரில் அவர் காரை ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த அமெரிக்காக்காரர் என்ன பண்ணுவார், சரி நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போவார். அந்த பெண் வந்து ஒரு கருப்பு நிறம் கொண்டவள் தான். பார்த்தா ஒரு 18லேருந்து ஒரு 22 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க மதிப்பிடுவாங்க. அந்த பெண் கிட்ட நெருங்கி போகும்போது அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போய் அப்படியே கடலில் அதாவது ஒரு சுவரின் எல்லை வரைக்கும் அவன் நடந்து போய் அப்படியே நிற்பான். ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இவர் என்ன அந்த அமெரிக்க நண்பர் திரும்பி கேட்பார், என்ன சிகரெட் இருக்கான்னு இவர்கிட்ட கேட்பார். இந்தா சிகரெட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிகரெட் பிடிப்பாங்க. அப்போ அந்த பெண்ணும் பேச்சு கொடுப்பா, இவங்களும் பேசுவாங்க. சரி வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணும் வந்து என்ன பண்ணுவான், இவங்களோட வந்து அந்த காரில் வந்து ஏறி உட்காருவான். ஏறி உட்கார்ந்தோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காரை வந்து சென்னையிலேருந்து வந்த அந்த சென்னை வாசி நண்பர் இருக்கார்ல அவர் தான் வந்து கார் ஓட்டுவார். பேக் சீட்டில் வந்து இவர் அமெரிக்க நண்பர் உட்காந்துருப்பார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இந்த கார் வந்து அப்படியே மெதுவாக பயணம் போடணும். அது கொஞ்சம் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது இந்த பெண் என்ன பண்ணுவான், தலையை குனிஞ்சுப்பா, இல்லை இங்கே எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வருவாங்க, யாராவது பாத்திர போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஊர் எல்லை தாண்டி வந்த உடனே அவள் கொஞ்சம் மெதுவாக எழுந்து நிற்பாள். அதை எழுந்து உட்காந்துருப்பான். நல்லா நிமிர்ந்து உட்காந்தோன்னே இப்போ இந்த அமெரிக்க நண்பர் கேட்பார், உங்கள் ஊர் எங்கே அப்படின்னா என்னுடைய ஊர் வந்து நெல்லிக்குப்பம் அப்படின்னு சொல்லுவாள். சரி வேணா அங்கே வேணா நாங்கள் உன்னை கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அங்கே போனால் எங்கள் மாமங்காரன் என்னை வெட்டியே போடுவான், அங்கெல்லாம் என்ன விடணும், நீங்கள் வேணால் இப்போ கூட இறக்கி விடுங்க, நான் இறக்கி நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி வேண்டாம் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், இந்த அமெரிக்க நண்பர் வந்து கையில் சிகரெட் வச்சுருப்பார். சிகரெட்டை பிடிச்சி அவர் முகத்தில் வந்து ஊதி விடுவார். ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த வாசனை என் மேலே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் இந்த பெண் வந்து ஏறினோட வந்து அந்த காரில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த டிரைவிங் பண்ணுவார் பாருங்க, ஓட்டுகிறார்ல அந்த வண்டியை ஓட்டுகிற அந்த சென்னை வாசி நண்பர் மேலே தான் வந்து அவளுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் மாதிரி வரும். அவளுக்கும் வந்து என்னென்னா அந்த கார் ஓட்டிகிட்டு வரவருக்கும் இந்த பெண் மேலே ஒரு பரிதாபமும் ஒரு பாசம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தோன்றும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையில் வந்து நமக்கு தெரியும். அந்த கார் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போகும்போது அந்த சோளக்கொல்லை கம்பங்கொல்லை அதெல்லாம் கடந்து அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல வந்து காரை வந்து ஒரு புளிய மரத்தடியில் நிப்பாட்டுவாங்க. சரி என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு சொன்னால், சரி யாரும் இல்லாத பகுதியாக இருக்குது, இந்த பகுதியில் வந்து நம்ம போகலாம், இந்த இடத்த வந்து பிக்னிக் ஸ்பாட்டாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுவாங்க. அப்போ தூரத்தில் வந்து பார்த்தா ஒரு கள்ளுக்கடை இருக்கும். சரி உடனே இவர் கேட்பார், கல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். சென்னை வாசி அவங்க நண்பர் வந்து அமெரிக்க நண்பர்கிட்ட கேட்பார். சரி சாப்பிட்லாமே அப்படின்னுவார். இது வரைக்கும் சாப்பிட்றீங்களா, இல்லை நான் கல்லுலாம் சாப்பிட்டதில்ல, வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போவாங்க. இவளை மட்டும் காரில் உட்கார சொல்லுவாங்க. இவ சொல்லுவா, இல்லை கார்லலாம் நான் உட்கார மாட்டேன், நான் வெளியே உட்காந்துருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது இந்த சென்னையிலேருந்து வந்தார்ல அந்த சென்னை வாசி நண்பர், அவர்கிட்ட மட்டும் அந்த பெண் என்ன சொல்லுவா அப்படின்னா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாள். இவருக்கு வந்து மனசுக்குள்ள உறுத்தலாக இருக்கும். என்ன அப்படின்னா, அங்கே சென்னையிலேருந்து கிளம்பும்போது இவருடைய மனைவியும் வந்து என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உறுத்தல் வந்து இவருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கும். சரி, அதை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டார். இவங்க 2 பேரும் போவாங்க. அந்த எங்கன்னா ஒரு டீப்பாக அந்த உள்ள அந்த செடிகள்லாம் அடர்ந்த பகுதியை கடந்து உள்ளே போகும்போது அங்கே வந்து அந்த தோப்புக்குள்ளே வந்து அந்த கள்ளுக்கடை இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து சிகரெட்லாம் விற்றுட்ருப்பாங்க. அங்கே சிகரெட்லாம் வாங்கிட்டு உள்ள கள்ளுக்கடைக்கு உள்ளே போகும்போது வெளியில் வந்து ஒரு திருநங்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வாத்து முட்டை, அவிச்ச வாத்து முட்டை, அதே போல் மீன், வறுத்த மீன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் ரத்த பொரியல் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. தோசைலாம் சுட்டு விற்றுட்ருப்பாங்க. போனோடனே, சார் இங்கே வந்து இது ரத்தம் சாப்பிட்றீங்களா, ஜூடாக இருக்குது அப்படின்னு, அதாவது சூடாக இருக்குன்றது ஜூடாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பார். நண்பர் இதற்கு வந்து விளக்கம் கொடுப்பார். இந்த ஆட்டினுடைய ரத்தம் தான், இதை வந்து உரைய வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பொருளாக வந்து இவங்க வந்து செய்கிறாங்க, ஒரு உணவுப் பொருளாக வந்து செய்கிறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுப்பார். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருப்பாங்க. அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மையப்பகுதியில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய பீப்பா மாதிரி இருப்பார். அவரே தோற்றமே வந்து ஒரு பெரிய தோற்றமாக இருக்கும். ஒரு பீப்பா மாதிரி உட்காந்துருப்பார். அவர் பக்கத்தில் 2-3 பீப்பாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது முழுக்க வந்து என்னென்னா கல் வந்து அப்படியே நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கும்போது எப்படின்னா, அங்கங்கேயே ஆட்கள் உட்காந்து கலையத்தில் வந்து கல் குடிச்சிட்ருப்பாங்க. அதே போல் இலையில் வந்து ஏதாவது அவங்க சைட் டிஷ் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு சைடில் வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ யாருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து காது கேட்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சத்தமாக பேசுவாங்க. இது வந்து ஒரு சூழலாக இருக்கும். இந்த சூழல் வந்து இவருக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அமெரிக்க வாசி பார்க்கும்போது இதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சுச்சுவேஷன்லாம் பார்ப்பார். அப்போ உள்ளே போனோன்னே இவங்க கல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி, எப்படி உங்களை பாட்டிலில் தரட்டுமா அப்படின்னு, இல்லை நாங்கள் ஜக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த ஜக்கை வந்து கொடுப்பாங்க. வாட்டர் ஜக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அது முழுக்க ஃபுல்லாக வந்து கல்லை ஊற்றி கொடுத்த உடனே, சரி நீங்கள் நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, ஆளுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கல் சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தி என்ன பண்ணுவார்னா, கல் வந்து அவங்களுக்கு கிளாஸில் வந்து கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானூரான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார், பெரியவர் இருப்பார். அந்த நாற்காலிலாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த சேர்லாம் எடுத்து போடுவாங்க. இவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதே போல் அந்த திருநங்கை என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தம் வந்து சூடாக இருக்குது, சாப்பிடுங்க ரத்த பொரியல் அப்படின்னு, இல்லை நாங்கள் போகும்போது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் வந்து ஒரு வாலிபன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படித்த ஒரு வாலிபன் மாதிரி தெரிவான் பார்த்தா, கொஞ்சம் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல ஒரு தோற்றம் இருக்கும். அவன் வந்து கல் வேணும்னு கேட்பான். அந்த ஆள் வந்து அந்த கல்லால் உட்காந்துருக்க ஆள், அந்த பெரிய ஆள் என்ன பண்ணுவான், இவனை வந்து துரத்துவான். சரி நீ போ, ஏற்கனவே காலையில் நிறைய குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இந்த அமெரிக்க நண்பர் என்ன பண்ணுவார், சரி இல்லை அவனுக்கு எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குடிக்கிறதுக்கு கல், அதே போல் சாப்பிட்றதுக்கு தோசை மீன் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்ருப்பான். இப்போ இவங்க அந்த கல்லெல்லாம் வாங்கிட்டு இவங்க திரும்பி வரும்பொழுது அந்த திருநங்கைகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, தோசை, அதே போல் முட்டை, மீன், அதே போல் இந்த ரத்த பொரியல் இதெல்லாம் வந்து வாங்கி மொத்தமாக பேக் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எப்படியாவது இன்றைக்கி நாளை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படி வந்து ரிட்டன் வருகின்ற பொழுது, சரி அப்போ இவனுக்கு வந்து ஞாபகம் வரும், சரி என்னடா இது நம்ம ஏதோ தவறு செய்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். யாருக்கு, இந்த சென்னை வாசிக்கு. தன்னுடைய மனைவி ஏதாவது நினைப்பாலோ, ஐயோ நம்மளை நம்பி வந்து அனுப்பியிருக்காளே அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஆனால் அமெரிக்க நண்பர் வந்து அவர் திருமணம் ஆகாதவர், அவருக்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. சரி எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம், இன்றைக்கி வந்து ஜாலியாக இருக்கணும், இந்த டே முழுக்க வந்து ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு வந்து இவர் அடிக்கடி சொல்வார். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்கே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் வந்து ஐயோ ஏங்க இவ்வளோ நேரம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப தலைவி மாதிரியே வந்து கேட்பான். சரி நம்ம இன்னும் அந்த வேற ஒரு பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்படி கிளம்பி இவங்க 3 பேரும் வந்து போகின்ற பொழுது அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல வந்து அமெரிக்க நண்பர், 2வது வந்து இந்த பெண்ணு, 3வது வந்து இவர் வருவார், யார், நம்ம சென்னை வாசி. இவங்க 3 பேரும் வந்து அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இந்த காட்சி வந்து அவர் ரொம்ப ரசித்து பார்ப்பார். இது வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கிய காட்சி போல் நினச்சி பார்ப்பார். முதல்ல வந்து அந்த அமெரிக்க நண்பர், 2வது வந்து அந்த பெண் யார், அந்த கமலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணு, 3வது வந்து சென்னைவாசி நண்பர். இவங்க எல்லாமே கையில் வந்து உணவு பொட்டலும் அதே போல் கல் எல்லாமே எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக வந்து இன்றைக்கி மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போ போயிட்டு இருக்கும்போது இவ சொல்லுவாள், தன்னுடைய வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லுவாள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நான் சாப்பிட்டே வந்து 2 நாள் ஆச்சு, என்னை வந்து ஒரு போலீஸ்காரன் வந்து என்னை ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தான்,
அவனை நம்பி நான் வந்து இங்கே வந்தேன், என்னுடைய வாழ்க்கையே வந்து இப்போ நாசமாக போயிடுச்சு, என்கிட்ட இருக்கக்கூடிய செயின் அதே போல் மோதிரம் கம்மல் எல்லாத்தையும் அவன் வாங்கி அடகு வச்சுட்டான், அவன் பொண்டாட்டியாக இருந்தால் கொடுப்பாங்களா, அவனுக்கு வந்து ராத்திரி ஆனால் தான் அவனுக்கு பொண்டாட்டி ஞாபகம் வரும், என்னை தேடி வரான், பகலில் வந்தான்னா என்னை போட்டு போட்டு அடிக்கிறான், எப்படியாவது அவனை வந்து நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், அதுக்கு தான் நான் இது மாதிரி தான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வருவா விஷயங்களெல்லாம். சரி, அப்படியே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஒரு மேடான பகுதியில் வரும்பொழுது அந்த துணியெல்லாம் விரித்து போட்டு எல்லாம் உட்காருவாங்க. இவன் வந்து இந்த கமலா அப்படின்றக்கூடிய பெண் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய குடும்ப தலைவி மாதிரி எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சு எல்லாம் அந்த பார்சல்லாம் பிரித்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த சென்னை வாசி நண்பருக்கு வந்து அந்த பெண்ணை பார்க்கும்போது ஓ பெரிய குடும்ப தலைவி மாதிரி இவ எடுத்து பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ சாப்பிடுகின்றப்போ அந்த மீன் சாப்பிடக்கூடிய அழகு, அவன் மீனெல்லாம் பிச்சு வந்து இவனுக்கு வந்து சென்னைவாசி அந்த நண்பருக்கு வந்து கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து அவன் பார்ப்பான், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எல்லாம் பண்ணுறாளோ அந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி. அதை அப்போ அமெரிக்க நண்பர் சொல்லுவார், சரி நீ என்ன பண்ண, முதல்ல நீ வந்து இந்த பெண்ணை வந்து முதல்ல கூட்டிகிட்டு போ, அப்போ தூரமான ஆள் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து இந்த பெண்ணை வந்து நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு வந்து வேண்டான்னு சொல்ல மனசு வராது, இல்லை வேணும்னு சொல்ல தோணாது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுவான், அப்புறம் அமெரிக்க நண்பர் வந்து ஏதாவது நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் ஒரு யாருமே இல்லாத அந்த ஒரு தோப்பான ஒரு பகுதிக்கு, செடிகள்லாம் அடர்ந்த ஒரு பகுதிக்குள்ளே போவாங்க. அப்போ இவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லிட்டு வருவான், என் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் போடுங்க, அதை வந்து நான் சாப்பிட்டு வந்து உயிர் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வந்து உங்கள் வீட்டில் மீந்து போன சாப்பாடு எதாக இருந்தால் ஒரு 2 வேளைக்கு போடுங்க, அது போதும், அதை சாப்பிட்டுட்டு நான் உங்கள் வீட்டிலே நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் தெரு முனையில் வந்து இறக்கி விட்டுருங்க, நான் நேராக வந்து உங்கள் வீட்டு அம்மாட்ட பேசி நான் உங்கள் வீட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் 2 வேளை சோறு வந்து போட்டால் போதும், எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, எப்பயாவது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட வந்து நீங்கள் இருக்கலாம், அதே போல் உங்கள் நண்பர் வந்து அவருக்கும் வந்து இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், இவன் வந்து ஒரு மாதிரி கெஞ்சலாக வந்து பேசுவான். இவனுக்கு வந்து ரொம்ப பரிதாபமாகிடும், ஏன்னா இவ்வளோ இது பண்ணுறாளே, ஏன்னா அந்த கணவனுடைய அந்த கொடுமையிலேருந்து விடுபடணும், அந்த பசியிலேருந்து விடுபடணுன்றதுக்காக இவன் வந்து இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரொம்ப யோசிப்பான் என்ன பண்ணுறது. ஆனால் இவனுக்கு என்னென்னா, இவனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது, அவன் சொல்லுவான் என்னால் உன்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, நான் வேணால் அவரை சொல்கிறேன், யார் அமெரிக்க நண்பரை சொல்கிறேன், அவர் வந்து திருமணம் ஆகாதவர், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவர் நினச்சா உன்னை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவளுக்கு வந்து எப்போவுமே அப்படின்னா இவன் கூட தான் வரணும், இவன் வீட்டில் தங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இவளுக்குள்ளே இருக்கும். சரி நான் எதுக்கும் நான் பேசிக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் தனியாக போனவங்க இப்படி பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அப்போ திரும்பி வரும்போது சொல்லுவான், நான் அவங்ககிட்ட ஏதாவது உறவு வைத்து கொண்டேன் அப்படின்னு நீ அவங்ககிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லி வந்துடுவான். வந்த பிறகு என்ன பண்ணுவான், அந்த அமெரிக்க நண்பர் வந்து இந்த பெண்ணை வந்து கமலாவை வந்து கூட்டிகிட்டு போவான். அவங்க போயிட்டு திரும்பி வருவாங்க. வந்தோடனே வந்து இவன் கேட்பான் எப்படி அப்படின்னா, ஷீ இஸ் ரியலி ஃபைன் அப்படின்னுவான். ஏற்கனவே ஒரு தடவை இவளுடைய அந்த அப்ரோச் எல்லாம் பார்க்கும்போது ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் அப்படின்னு வந்து யார் அமெரிக்க நண்பர் வந்து சொல்லுவான். அவனுக்கு வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணாக, ஒரு சதையாக மட்டும்தான் வந்து பார்ப்பானே தவிர அவள் சொல்லக்கூடிய எந்த நிகழ்வோ அவளுடைய சம்பவங்களோ எதுவுமே அந்த அமெரிக்க நண்பருடைய காதில் விழுமே தவிர மனசுக்குள்ளே போகாது. இதுதான் வந்து நிலவரமாக இருக்கும். அப்போ இவங்க வந்து அந்த பிக்னிக் ஸ்பாட் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் அந்த காருக்குள்ளே ஏறுவாங்க. காருக்குள்ளே ஏறி என்ன பண்ணுவாங்க, இவளை வந்து எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விடணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இவள் வந்து என்ன பண்ணுவான், என்னை வந்து மறந்துடாதீங்க, நான் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்ருப்பேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த திங்கட்கிழமை வந்து நான் இதே மாதிரி அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த பாருக்கு எதிர்க்க நான் நின்றுட்டுருப்பேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாள். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார் வந்து பயணப்பட்டு இவளை வந்து இறக்கி விடுவாங்க. இவள் இறங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சென்னை வாசி நண்பர் வந்து 2 10 ரூபா நோட்டை வந்து எடுத்து நீட்டி கொடுப்பாரு. அவள் சொல்லுவாள், கண்டிப்பாக எனக்கு இந்த காசு வேண்டாம், இந்த பணம் வந்து எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தா போதும், எனக்கு வந்து ஒரு 2 வேளை சோறு கிடைச்சா போதும், உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் ஏதாவது ஒரு வீட்டு வேலை செஞ்சாவது நான் வந்து என்னை காப்பாற்றிக்கிறேன், பழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி, இவர் வற்புறுத்தி அந்த காசை கொடுத்தா அவள் வந்து அழுதுற மாதிரி இருந்தா, சரி அதனால் சரி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து விடை பெற்று வருவாங்க. இவங்க அந்த கார் வந்து சென்னைக்கு வந்துடும். இவரும் வந்து என்ன பண்ணுவார்னா, அடுத்தடுத்து இயல்பாக அந்த இவருடைய பழைய வேலைக்கு வந்து இவர் போக ஆரம்பிச்சிருவார். சென்னை நண்பர், அமெரிக்க நண்பர் வந்து திரும்பவும் அமெரிக்காவுக்கே அவர் வந்து போயிடுவார். அடுத்த திங்கட்கிழமை வரும், அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை வரும். இவர் வந்து ஒரு மனசுக்குள்ளே நினைப்பார், கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நமக்காக வந்து அங்கே வந்து காத்துட்ருப்பா அப்படின்னு ஒரு சென்னை நண்பர் மனசில் மோதிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் மோதும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அதே போல் அந்த புதுச்சேரியில் அந்த கடற்கரைக்கு போவார், அந்த பாருக்கு போவார்.
அதே போல் அந்த அந்த பெண் வந்து அந்த சிவப்பு சேலை கட்டி அந்த பெண் வந்து எங்கே நின்றுட்டு இருந்தாலோ அந்த இடத்துல இவரும் போய் நிற்பார். நின்று அந்த பெண் வந்து எப்படி கடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாலோ அதே மாதிரி இவரும் வந்து அந்த கடல் அலையை வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருப்பார். அந்த கடல்லேருந்து ஓயாத அலைச்சத்தம் வந்து கேட்டு கொண்டிருக்கும். அதே போல் இவர் போகிற கார், அதாவது இவர் போன கார் வந்து அந்த வெயிலில் வந்து அப்படியே காய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கதையை வந்து முடிப்பாங்க. அப்போ அந்த கதையை வந்து முடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு என்பது ஒரு வறுமையின் ஒரு குறியீடாக வந்து பார்க்குறோம். அந்த பெண் வந்து ஒரு வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சிவப்பு என்பது வறுமையின் குறியீடாக வந்து பார்க்குறோம். இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் வந்து தன்னை வந்து காப்பாற்றி கொள்ள திணறுகிறவளாக அந்த பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவள் வந்து பெருசாக வந்து அந்த உடல் சுகமோ உடல் இன்பத்தை பற்றி அவள் வந்து யோசிக்கலை. அந்த வாழ்க்கையில் வந்து 3 வேளை சாப்பாடு கூட அவள் எதிர்பார்க்கல. ஒரு 2 வேளை வந்து அவளுக்கு வந்து ஒரு உணவு கிடைத்தால் போதும் அப்படின்ற நினைப்பு தான் வந்து அவளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஏன் என்னன்னு கேட்குறதுக்கு வந்து ஒரு நாதி இல்லை. ஒரு இடத்துல வந்து பயன்படுத்துவா, நீங்கள் எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, ஏன்னா என்னை வந்து காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் காரில் போகிறேன், கார் வந்து என் மேலே ஏறினா தான் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாள். அப்போ இந்த செய்தியை கேட்கும்போது அவளுடைய வறுமை வந்து நமக்கு வந்து புலப்படும். ஒரு ஆதரவில்லாத ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வந்து சீரழிக்கப்படுறா, இல்லை சீரழிந்து போகிறா, இந்த சமூகம் வந்து எப்படி அவளெல்லாம் சீரழிக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் வந்து நமக்கு இதில் வந்து புலப்படும். இதில் இன்னொரு டீப்பாக ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவள் வந்து தாய் மாமனை விட்டுட்டு ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாள். அந்த ஒரு தவறும் அவள்கிட்ட இருக்கும். பட் இந்த சமூகம் என்பது அந்த பெண்களுடைய அறியாமையை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறது என்பதும் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து புலப்படுகிறத வந்து பார்க்குறோம். அப்போ இந்த கதை வந்து நிச்சயமாக எங்கோ யாரோ யாருக்காகவோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை வந்து ஒரு அபலை பெண்ணை பற்றி ஒரு கதையாக வந்து பார்க்குறோம். அதாவது கிராமத்திலேருந்து தன்னுடைய வழி தவறி வாழ்விழந்து நகரத்து பகுதியில் வந்து ஒதுங்கி இந்த சமூகத்தால் சீரழிக்கப்பட்டு இன்னும் சீரழிக்கப்படுகிற அந்த பெண்ணினுடைய கவலை கண்ணீரினுடைய ஒரு பதிவாக வந்து இந்த கதையை வந்து பார்க்குறோம். அதுதான் எங்கோ யாரோ யாருக்காகவோ. நன்றி, வணக்கம்.